இந்த சாப்டரில் வந்து நம்ம ஜாவா அரேஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அரேனா என்னது அப்படின்றத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டீஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 பி இஸ் ஈக்குவல் டு 15லாம் எடுத்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூ தான். இப்போ நமக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், அதாவது கலெக்ஷன்ஸ். ஸோ அரேனா என்னதுன்னா குரூப் ஆஃப் இன்டீஜர் இல்லை கலெக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் இல்லை கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக அரேயோட டெஃபினேஷன் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஆஃப் சிமிலர் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இப்போ நம்ம இன்டீஜர் எடுத்தோம் இல்லையா? ஸோ ஒரு ஏஜ் எடுத்தோம். ஒரு 10 பேரோட ஏஜையும் குரூப்பாக எனக்கு வந்து வச்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த அரேல வந்து வச்சுக்கலாம். ஸோ அரே என்னது? குரூப் ஆஃப் டேட்டாவை லைக் நிறைய டேட்டாவை ஹோல்ட் பண்ணும். அது எல்லாமே சிமிலர் டைப்பில் இருக்கணும். அதுதான் அதோட டெஃபினேஷன். சிமிலர் டைப்னா இப்போ நம்ம இன்டீஜர் தான் வச்சுக்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 2, இங்கே 5, 6 இப்போ இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் நம்பரை வந்து நம்ம வந்து வச்சுக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் அரே ஆக்சுவலாக டெஃபினேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த அரேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரேல எப்பவுமே வந்து இண்டெக்ஸ் அதே மாதிரி 0 தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்லேயே பார்த்தோம் இண்டெக்ஸ் 0 அப்படின்னு நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்பவுமே வந்து இண்டெக்ஸ் 0, அப்புறம் இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2 தான் ஆரம்பிக்கும். ஸோ இண்டெக்ஸ் 0 தான் ஆரம்பிக்கும் எப்பயுமே. ஸோ அதாவது இப்போ நம்ம 0ல் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னு இருக்கும் இல்லையா? இது ஃபஸ்ட் எலமெண்ட் இல்லையா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. செகண்ட் எலமெண்ட் இருக்கிறது இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் இண்டெக்ஸ் 1ல் தான் இருக்கும்னு கிடையாது. ஃபஸ்ட் எலமெண்ட் 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் ஆரம்பிக்கும் எப்பயுமே. 1லேருந்து ஆரம்பிக்க பதிலாக இண்டெக்ஸ்ன்றது எப்பயுமே 0லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3, 4, 5, 6 அது கவுண்டிங்காக தான். ஸோ எத்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி 6, 7, 8, 9, 10 அப்படி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து இந்த அரேயில் இருக்க கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ அரேன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஹோல்ட் பண்ணும் ஆஃப் சிமிலர் டைப். இப்போ நம்ம வந்து அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து இன்டீஜர் வச்சுருக்கோம். அது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கும் வச்சுக்கலாம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் நேம்ஸ், இப்போ பிரதீஷ், லைக் பாபு, அஜய் சம்திங் அப்படின்ற மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நேம் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கில் வைக்கலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம பார்த்தபடி நம்பர்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அரே கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு இன்டீஜர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இன்டீஜர் ஆஃப் அரே அப்படின்றத இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மீனிங்ஃபுல்லாக வைக்கலாம். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்டூடெண்ட் ஐடிஸ் அப்படின்ற மாதிரி நான் எல்லாரோட ஐடியும் கலெக்ஷன் பண்ணி வைக்க போகிறேன். குரூப் ஆஃப் டேட்டா வாங்க போகிறேன். ஸோ அதோட எப்படியுமே வந்து இன்டீஜர் டைப்பு இந்த இப்படி போகிறோம் இல்லையா? ஸோ இந்த ப்ராக்கெட் மூலிமா நான் என்ன சொல்கிறேன்னா இது ஒரு அரே அப்படின்றத நான் சொல்கிறேன். அரேக்கு அதே மாதிரி எப்பவுமே வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டு நம்ம இங்கேயே இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ அரே ஆஃப் டேட்டா வந்து எப்படி பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே 2, 6, 21, 15, 15 அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை இனிஷியலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ப்ராக்கெட் போடணும். எரர் வந்துச்சு அதான் அங்கே. ஸோ இப்படி சொல்கிற மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது மாதிரி வந்து இப்போ நம்ம எங்கேயுமே இப்படி பார்க்கல. ஒரு நம்பர் தான் கொடுத்தோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து அரேவை டேரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், இனிஷியலைஸ் பண்ணுறேன். இந்த வேல்யூஸை டேரெக்டாக கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்த மாதிரி நான் ஸ்டூடெண்ட் ஐடிஸ், இதெல்லாம் ஐடிஸ். ஸோ இந்த ஒரு 4 ஸ்டூடெண்ட் ஐடிஸ் இருக்கு இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஸ்டூடெண்ட் தான் வந்து தப்பு பண்ணவங்க, இல்லை இந்த 4 ஸ்டூடெண்ட் தான் வந்து டாப்பர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடிஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரேயில். ஸோ அப்படி நம்ம அரேவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த அரேயில் இருக்க ஸ்டூடெண்ட் ஐடி அப்போ எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஸோ பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நம்ம பார்த்தோன்னா, நம்ம என்ன சொன்னிருந்தோம், ஸ்டூடெண்ட் ஐடி இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் போட்டுட்டு, ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் இண்டெக்ஸ் 0 இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம அரேயில் இருக்க வேல்யூ எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் இண்டெக்ஸ் மேலே சொல்லியிருந்தேன். 0, 1, 2, 3 தான் வரும் இண்டெக்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எதுக்குன்னா, நம்ம இந்த இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அரேயில் இருக்க வேல்யூஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போது ஸ்டூடெண்ட் ஐடி 0 போட்டால் யார் வருவா? இண்டெக்ஸ் இந்த ஐடி வரும். ஸோ 2ன்ற ஐடி வரும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏன் பிளாக் தீமில் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிளாக் தீமில் இருந்தால் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிளாக்கில் பண்ணுறோம் எல்லாமே. ஸோ இண்டெக்ஸ் 0ல் இருக்கிறது வந்து இந்த வேல்யூ தான். ஸோ இது வந்து ரிச்சு. ஸோ பக்காவா? ஸோ அப்போ இண்டெக்ஸ் 1 நீங்கள் 1 போட்டால் என்ன வரும்? இந்த வேல்யூ வரும். 2 போட்டால் இந்த வேல்யூ வரும். ஸோ அரேவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணி எடுக்க போகிறோம்? அரேவோட டேட்டா எப்படி ரீட் பண்ண போகிறோம்? இண்டெக்ஸ் வச்சு தான். ஸோ அப்படி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஒரு அரேவை நான் வந்து டேரெக்டாக இப்படி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ அரேவை வேறு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னா, அரேயில் வந்து லைக் எவ்வளோ நம்பர்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். பட் அரேவை ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், நம்ம இது வந்து நான் டேரெக்டாக வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். பட் டேரெக்டாக நான் இப்போ வேல்யூ வந்து யூஸர்கிட்ட வாங்குறேன்னா, அப்போ எப்படி வாங்கலாம்? ஸோ நீங்கள் ஸ்கேனர் போட்டு வாங்குங்க. வாங்குறப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நானே உங்களுக்கு ஸ்கேனர் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டிடுறேன். ஏன்னா கண்டிப்பாக அது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். சாரி ஸோ ஸ்கேனர் இம்போர்ட் பண்ணிவிட்டு
ஸோ நியூ ஸ்கேனர் நம்ம ஆல்ரெடி இந்த இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து எப்படி வேல்யூஸ் வாங்குறதுலான்றதை நம்ம ஆல்ரெடி ஒரு சாப்டரில் பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீஜர் வேல்யூ வாங்க போகிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து இப்போதைக்கு ஏன்னு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து அரேக்குள்ளே போட்டுடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுவோம் நம்ம, இங்கே வந்து அதுக்கு முன்னாடி வந்து என்டர் த வேல்யூஸ்னு ஒரு தேவையில்ல. ஸோ என்டர் அ வேல்யூ அப்படின்னு வச்சுட்டு நான் வந்து இப்போது அரேக்குள்ளே வர வேலையை இங்கே போடுறேன். இது எப்படி நம்ம டைனமிக்காக இந்த அரேக்குள்ளே போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு 10 ஐடி இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் யூசர்கிட்டேருந்து வாங்குறேன்னா, அப்போ நம்ம எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம லூப் வேணும். லூப்லாம் நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்ம இப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் இப்போ ஒரே ஒரு வேல்யூ வாங்க போகிறேன். அந்த ஒரு வேல்யூ வாங்கி நான் அரேயில் போட போகிறேன். ஸோ இன்ட்டு ஸ்டூடெண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட்டுன்னு சொல்லி இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அரேவுக்கு வந்து சைஸ் சொல்கிறேன். இந்த அரேக்கில் வந்து ஒரே ஒரு டேட்டா தான் நான் வாங்க போகிறேன்றதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லணும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன், டேரெக்டாக இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன். அதாவது வேல்யூ டேரெக்டாக ப்ராக்கெட் போட்டு 4 ஐடிஸ் வாங்கி வச்சுட்டேன். பட் இப்போ யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்றது அரேவை வந்து சொல்லி சைஸ் சொல்லணும். கண்டிப்பாக அரேக்கு எப்பவுமே சைஸ் சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட் ஐடி ஆஃப் 0ல் போடு 1ல் போடுன்னு லூப் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலாக அது நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இங்கே இப்போ ஜஸ்ட்டு புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் இது வந்து ஏவை இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் ஐடி இண்டெக்ஸ் 0ல் அதாவது ஃபஸ்ட்டு இடத்துல இந்த வேல்யூ யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூவை போடு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ போட்டுட்டு இங்கே நம்ம பண்ணுறப்ப என்ன வரும், நம்ம டைப் பண்ணுற வேல்யூ தான் இப்போது நமக்கு இங்கே வரும். நான் இனிஷியலைஸ் பண்ணி இல்லை, டைனமிக்காக பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வந்து ஒரு வேல்யூ வாங்கி அதை அரேயில் போட்டு நம்ம காட்டுறோம் இப்போது. ஸோ அந்த மாதிரி யூசர்கிட்டேருந்து நிறைய வேல்யூஸ் லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் வேல்யூ வாங்கணும்னா நம்ம இப்படி தான் வாங்கணும். ஸோ கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்ட நமக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. நான் 16 தான் வாங்கினேன், அரேக்குள்ளே போட்டேன், இங்கே அரேக்குள்ளே போடுறேன், போட்டு இங்கே அரேக்குள்ளே போட்டதை பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம லூப் போட்டு என்ன பண்ணலான்னா 10 வேல்யூஸ் அப்படின்னு லிஸ்ட்டாக ஒன்று ஒன்றா வாங்கி அரேக்குள்ளே போட்டுகிட்டே வச்சுக்கலாம். லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடி வாங்கி போடலாம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு அரேயை வந்து நம்ம இன்டீஜர் அரே பண்ணுவோம், அது மாதிரி இப்போது ஸ்ட்ரிங் அரே பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் அரே பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் அதே மாதிரி வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுற போகிறேன்னா, நான் ஃப்ரூட் நேம்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன ஒரு லைக் ஸ்ட்ரிங் தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரூட் அரேஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ பனானா, ஆப்பிள், ஸோ ஃப்ரூட் சி, ஃப்ரூட் டி ரொம்ப டைப் பண்ண முடியல. ஸோ போதும். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிட்டேன்னா வந்து லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ நான் என்ன சொன்னேன், அரேன்றது ஆல்ரெடி ஒரே டேட்டா டைப். இது ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ ஸ்ட்ரிங் மட்டும் தான் இருக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, இங்கே போய்ட்டு ஒரு நம்பர் போட முடியாது. இப்படி இங்கேயே உங்களுக்கு வந்து சொல்லிடும், ஐடியே சொல்லிடும், இல்லை இது வந்து ஸ்ட்ரிங் ரெக்வயர்டு ஸ்ட்ரிங் தான், இது சேம் டேட்டா டைப் தான் அரேல இருக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து எஸ் அவுட்டில் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் போட்டு இண்டெக்ஸ் 1ன்னு போட்டிங்கன்னா இப்போ என்ன வரும், நமக்கு இண்டெக்ஸ் 1 போட்டால் என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ நமக்கு வந்து ஆப்பிள்ன்றது வரும். ஸோ இண்டெக்ஸ் 0 வந்து ஆரம்பிக்கும் அரே, 0ல் இது இருக்குது, 1ல் வந்து ஆப்பிள் இருக்குது. ஸோ நான் எடுத்துட்டேன் இப்படி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அரேஸ் இருக்க லிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் வச்சு நம்ம வந்து எடுக்க முடியும். தென் இன்னொரு மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நிறைய இன்பில்டு லைக் மெத்தட்ஸ்லாம் இதுலேயும் இருக்குது. பட் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ண போகிறது என்னென்னா லென்த்துன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ டாட் லென்த் அப்படின்றத மட்டும் தான் நமக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த டாட் லென்த்னால் எத்தனை இருக்குது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி பார்த்தோம் இல்லையா, 4 ஸ்டூடெண்ட் ஐடி இருந்துச்சு. அது மாதிரி எத்தனை இங்கே ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரூட்ஸ் டாட் லென்த்துன்னு போட்டால் எத்தனை ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது நம்மக்கிட்ட அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நம்மக்கிட்ட 4 ஃப்ரூட் இருக்குது. ஸோ 4 அப்படின்றது வருது. டாட் லென்த்துன்னு போட்டு நம்ம அதை எடுக்கலாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அரேயில் எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அதை இன்னும் வந்து எப்படிலாம் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வந்து டேரெக்டாக வந்து சிஸ்டம் டாட் அவுட்னு போட்டு இந்த ஃப்ரூட்ஸுன்றதை இப்படி டேட்டா இப்படி பிரிண்ட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அப்போ எல்லா வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அரேலேருந்து அப்படின்னா அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்.